இப்போ வேற மாதிரி இருக்கும் நீ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி இருக்கு சவுண்ட்? உங்க அதே ஸ்பீக்கர் தான், உங்களோட அதே சப்வூஃபர் தான், உங்க அதே ஆம்பிளிஃபையர் தான், ப்ராசஸர் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா. இந்த பாட்டு பல தடவை கேட்டிருப்பீங்க. நம்பிக்கை வந்துருச்சா சார்? ரொம்ப நன்றி. உங்களை மேல இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ எவ்வளவு தெரியாம இருக்கு. இல்லைன்னு வச்சிருங்க, நீங்க இல்லைன்னா அப்ப இப்படி போட்டு. அதான் அது என்ன கரெக்ட், அது நடந்து உண்மைதான். கேட்க பிடிக்கல. ஆமா, என்ன பண்ண முடியும் நீங்க. சரி இப்போ மியூசிக் ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லைங்களா? பிடிக்கும் சாங்ஸ். ஓகே இப்போ வேற மாதிரி இருக்கும் நீ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2-3 இடத்துல கொடுத்து. சரி, சொன்னார் உங்க ஜர்னி சொன்னார். Thank you so much sir. கேளுங்க, இதுக்கு அப்புறத்துக்கு சொல்லுங்க. நீங்க வர்க் தான் பாத்திருக்கீங்க. இல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. சரி. Thank you. 2024 அப்புறம் சார், இப்போ நம்ம பண்ணிக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க பழைய ஸ்பீக்கர் தான் நம்ம மோனோ பிளாக் போட்டிருக்கோம், ப்ராசஸர் ஆட் பண்ணிருக்கோம், உங்க 4 சாம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட்டப் பாசிவ். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஆக்டிவ் கான்செப்ட் பண்ணிருக்கோம். ஆக்டிவ் வந்து ப்ராசஸர் ஆட் பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணும்னா உங்க ஸ்பீக்கர் ஆப்வியஸ்லி லெஃப்ட் ஒன்னுக்கு ரைட் ஒன்னுக்கு இங்கெல்லாம் ஸ்பீக்கரே கிடையாது. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் சவுண்டு கேட்கும். சவுண்ட் வந்து இங்கெல்லாம் எல்லா இடத்துல சவுண்ட் வந்து கேட்கும். அந்த ப்ராசஸர் மேல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேட்கற சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்ட் அவ்வளவு டீடைலிங்கா கேட்கும். எந்த அளவுக்குன்னா ஏற்கனவே நீங்க கேட்ட சாங்லாம் இருக்கீங்களா, எல்லாமே ரீட்யூன் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய டீடைலிங் கேட்கும். அந்த மாதிரி தான் செட்டப் பார்க்க போறதுல பயணியர் நல்லா இருக்கா சார்? டீசன்ட். இப்போ இந்த பேக்கேஜ்க்கு ஓகே. ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஸ்பீக்கர்ஸ் மாத்திக்கங்க. கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் வந்து வீக்கா மாத்திரல சார். இந்த பயணியர் போதும், அதுவே போதும். இந்த கான்ஃபிகரேஷன் இதுவே போதும். இல்ல நம்ம அடுத்த ஸ்பீக்கர் பண்ணும்போது மாத்தும்போது செக் பண்ணி பாத்துக்கலாம் எப்படின்னு சொல்லி எப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே அதே ஒரு சேனல் போட்டு அதே இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்படலைன்னா மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிகம் நீங்க மாத்த விட லாஸ் ஆக வேண்டாம். மறுபடியும் ஏற்கனவே லாஸ் ஆகிட்டீங்க நிறைய. மறுபடியும் மேற்கொண்டு லாஸ் ஆகாதீங்க நீங்க. இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும் சார். இப்போ லெஃப்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா ஸ்பீக்கர் இங்க இருக்கு. ஆனா இது கூட சப்வூஃபர் பின்னாடி மாட்டிருக்கும். அந்த சப்வூஃபர் இங்க சேர்ந்து கேட்கும் பாருங்க. இப்போ left இங்க சவுண்ட் கேக்குது. ஆனா நம்ம எடுக்கிற சப் ஒன்னு. இப்போ ரைட் வரும் பாருங்க, சப்வூஃபர் அங்க வரும் பாருங்க. அடுத்தது right சப்வூஃபர் ஒண்ணுதான், ஆனா அங்க வருது பாருங்க. அங்க வருது சப். இதுக்கு அடுத்தபடியா லெஃப்ட் ஸ்பீக்கர் ரைட் இருக்கு, அதனால இருக்கிறது கேக்குது. இங்க ஸ்பீக்கரே உங்களுக்கு கிடையாது. இங்க வரும் பாருங்க சவுண்ட் எடுத்தது. center கேக்குதுங்க சவுண்ட் இங்க கேக்குது. அதாவது நீங்க எந்த மாதிரி லெஃப்ட்ல கேட்டீங்களோ அதே டோனாலிட்டில அதே லெவல்ல தான் உங்களுக்கு இங்க கேக்கும். பேசிக்கா தான் கேக்கும் பாருங்க. center left center இங்க கேக்குது சவுண்ட். இங்க கேக்குது. ஆமா, அங்க கேக்குது. இங்க அதாவது ஃபர்ஸ்ட் இங்க கேட்டீங்க, இங்க ஸ்பீக்கரே கிடையாது. சவுண்ட் கேக்குது பாருங்க. ஆமா, அது எப்படி சார்? அது வந்து அந்த ப்ராசஸர் வேலை. கரெக்டா மெஷர்மென்ட் எடுத்து கரெக்டா நம்ம செக் பண்ணி இந்த சவுண்ட் வச்சு டியூன் பண்றது எல்லாமே. இப்போ ஆடிஷன் போட்டாலும் நம்ம டியூன் பண்ணணும். அடுத்து ஸ்பீக்கர்ஸ் போடும்போது பெரிய டியூனிங் தேவைப்படாது உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டியூனிங் தேவைப்படும். ஃபிட்டிங் தான் டைம் ஜாஸ்தி. ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டோம். சின்ன வேலை மட்டும் தான் இருக்கும் ப்ராசஸர்ல. பெரிய வேலை இருக்காது. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா right center ஆமா, இதுல எங்க வருதுங்க? இதுல வருது. இதுல ஸ்பீக்கரே கிடையாது. முன்னாடி பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, கரெக்ட்டா வருது. எல்லா சவுண்டும் தான் இருக்கும். ஆமா, எப்படி? அதுதான் சார், அதான் ப்ராசஸர் வேலை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மியூசிக் இருக்கு. இது எப்படின்னா இது பேரு ட்ராக் பாத்தீங்கன்னா மூவிங் ட்ராக்னு சொல்லி. இந்த ட்ராக் எப்படின்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க சவுண்டை வந்து நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க சவுண்ட் மாறதை பார்க்கலாம். அப்படி இருக்கும் பாருங்க.
ஸ்பீக்கர் தான், பக்கா இருக்கு. உங்களோட அதே சப்வூஃபர் தான், உங்க அதே ஆம்பிளிஃபையர் தான். ப்ராசஸர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் சார். அதாவது அந்த ப்ராசஸர் பிழிஞ்சு எடுத்திருக்கு. ஆமா, ரொம்ப அது வந்துட்டு ஆக்சுவலி 2A பாசிவ் கொண்டான ப்ராசஸர் நம்ம ஆக்டிவா பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட பேக்கும் கம்பைன் பண்ணியிருக்கோம். பட் சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரி பாருங்க. ஆமா அது மாறிட்டு. அதே மாதிரி நம்ம சாங்ஸ் கேட்கலாம் அதில். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அந்த எண்டில் இருக்கு, ஆனால் பேஸ் உங்களுக்கு இங்கே தான் கேட்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேஸ் இங்கே கேட்கும். ஆமாம்மா, ஏற்கனவே முன்னாடியே அப்படிதான் கேட்டுச்சு. இப்போ பாருங்க ரொம்ப நீங்க நல்லாவே கேட்கும் பாருங்க. ஆமா சூப்பரா கேக்குதுப்பா. உங்களுக்காக பாடுற மாதிரி இருக்கு. ஆமா, முன்னாடி அப்படியே டும்மு டும்முன்னு அடிச்சுட்டு வரும். எப்படிங்க முன்னாடி வந்து டும்மு டும்முன்னு தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிட்டு ஆமா இருக்கோம். இப்போ அதே சப்வூஃபரை தன்மையை மாத்தி இருப்பாரு. ஆமா ஆமா, என்ன புரியலையா எனக்கு. சீரியஸாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டு வரும்போது நீ என்ன வேணும் நினைச்சு நான் வரும்போது 4 ஸ்பீக்கர் நேச்சுரலாக இதை போடுங்க, என்ன ஒரிஜினல் மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு இருந்தீங்க இல்லையா? அம்பு தூக்கி போட்டுரு, சப்பூஃபர் தூக்கி போட்டுரு, வேணாவே வேணான்ட்டேன். என்ன வேணும் நினச்சிக்கோங்க, வேண்டாம் எனக்கு நிம்மதியாக இதை கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்குங்க சேஞ்ச்? சூப்பராக இருக்குங்க அது. ஆனால் எனக்கு இப்போ ஆடிஷன் போட்டுருந்தாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு வெயிட் பண்ணி பண்ணுங்க. அதனால தான் எதுவுமே உங்க பாஸ் பண்ணுவல. இப்போ மிச்ச சாங்ஸ் நமக்கு பார்த்துக்கலாம். 2வே போதும் போதும் இது போதும். அப்புறம் நீங்க இதெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் நீங்க வந்து சரி போர் அடிச்சிருச்சு அப்புறம் 3வே போகலாம். திருவே போனால் அந்த ப்ராசஸ் மாற்றி சேஞ்ச் ஆகணும், மாறணும். அது நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம், ஒவ்வொன்றா மாற்றிடுவோம். பழைய பாட்டு எப்படி இருக்கு? கேட்குற மாதிரி இருக்கு. பேக்கில் அடிக்காம பேக்கில் கேட்குது, சூப்பராக இருக்கா? உண்மையில பேக்கு தனியாக அடிக்கும், எல்லாமே இங்கே இருக்கு. தப்பு சிங்கர் அதான், அதாவது ஸ்பீக்கர் சப்வூஃபர் கரெக்டாக ஜெல் ஆகுறது தான், கரெக்டாக ஜெல் ஆகணும். எங்களுக்கு உலகம் இப்போதான் தெரியுது. எம்மாவுக்கு அப்புறம் சார் நமக்கு வரது நிறைய பேர் தான் இத்தனை நாள் அவங்க மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே பிரித்து போடுறதுக்கே உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னா பாருங்களேன், செட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் வந்திருக்கேன்னா பாருங்களேன். ஃப்ளூட் சவுண்ட் நல்லா இருக்கு. கரெக்டான ஸ்ட்ரீட் இதுல இந்த லெஃப்ட் ரைட் சென்டர் நிறைய சவுண்ட் கேட்பீங்க இந்த பாட்டுல. டமக்கடும் டும் டுமக்கடம் டும் 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 டுமக்கடம் டம் டமக்கடும் டும் டுமக்கடம் டும் ஏ டும் டுமக்கடம் டமக்கடம் டும் டுமக்கடம் டமக்கடம் டும் ஹே டும் 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 டமக்கடம் டம் டமக்கடம் டும் டமக்கடம் டும் டமக்கடம் டும் 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 வோக்கல் ஒரு கரெக்டா இந்த பாட்டுல ஒரு வாய்ஸ் வரும். இப்போ ஸ்டார்ட் ஆனோம்னா எங்க வருது கரெக்டா சொல்லுங்க. அப்புறம்
உட்காந்து கரெக்டாக வாய்ஸ் இங்கே வருதுன்னு சொல்லுங்கள். யாரோ யாரோடி திமிருக்கு அரசே. மொத்தமா வருது வாய்ஸ். இல்லை சார், கரெக்டாக கவனிச்சு இங்கே இருக்கும் வாய்ஸ் பாருங்க. மறுபடியும் சென்டர்ல சென்டரில் இங்கே இருக்கும் கரெக்டாக. இப்போ அடுத்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாறும் பாருங்க. யாரோடி திமிருக்கு அரசே. யாரோ யாரோடி உன்னோட புரசே. கவனிச்சிங்களா? இங்கே வாய்ஸ் வந்துட்டு இருந்தது, அடுத்தது வந்து நீங்கள் மாறி வச்சு பாருங்க. இதெல்லாம் தான் டைம் கரெக்ஷன். ஸோ அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்குங்க. அவங்க எப்படி ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க, லைவாக ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ லைவ் ஸ்டுடியோவில் கேட்குற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தான் சார். இது வந்து என்ட்ரி லெவல் ப்ராசஸ். இதுக்கு மேலே இந்த கான்ஃபிகரேஷன் கரெக்ட். எப்போவுமே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு எல்லாமே ஒரே கேட்டகரியாக இருக்கணும். ஒன்று மட்டும் ஹையர் போட்டிங்கன்னா பிரயோஜனம் இருக்குது. எல்லாம் ஒரு லெவலில் இருக்கணும். இந்த கரெக்ட் நம்ம போட்டுக்கிற கான்ஃபிகரேஷன் இந்த ப்ராசஸ் சவுண்ட் மேக்கர்ஸ் கரெக்டான கான்ஃபிகரேஷன் இது. ஆடிஷன் பண்றதுக்கு செட் அது மேட்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க ஹையர் போங்க போங்க அந்த ப்ராசஸ் சூட் ஆகாது. மாத்தணும். ப்ராசஸ் பிராண்டே மாறணும் நீங்க. ஓகே ஓகே. குருவாயூரப்பா 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 நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்று நான் போகும் பாதை என்னாடு உன் பாதை. இந்த பாட்டு பல தடவை கேட்டிருப்பீங்க. ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இளையராஜா எத்தனை வாட்டி கேட்டாலும் தெரியும். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. வரவும் செலவும் இரண்டும் இன்றி பரவும் செலவு. சான்ஸே கிடையாது சார். இந்த ஓடின நிமிஷம் 1 minute 30 seconds. உங்க மைண்ட் இப்படி மாறிச்சு பாருங்க. பக்காவா இருக்கு சார். சைலண்டா உட்காந்து பாத்தீங்களா? அதுதான் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் மெயின். தெரியாம போய் மாட்டுறது சார். இதெல்லாம் தெரிஞ்ச நாங்க அதாவது சரி, இப்போ நம்ம பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒயரிங். ஒயரிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணால் சவுண்ட் குவாலிட்டி கொண்டு வர முடியாது. ரெண்டாவது ஒயரிங் கரெக்டாக லே பண்ணணும். எதுக்கு என்ன ஒயரிங் கொடுக்கணும், கரெக்டான கேஜ் எல்லாம் மெஷர் பண்ணி கொடுக்கணும். அது நீங்கள் பண்ணாமல் இருந்தால் சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியாது. ரெண்டாவது இன்ஸ்டலேஷன், ப்ராப்பரான இன்ஸ்டலேஷன் பண்ணணும். மூணாவது டியூனிங். இது ரெண்டுமே சரியாட்டி டியூன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒயரிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார். பக்கா பண்ண நான் ஒண்ணுமே சொல்லிட்டேன். பக்கா பண்ணுங்க சார். நீங்கள் ஏற்கனவே இடத்துல பண்ணியிருக்கீங்க. அந்த ஒயரிங் நம்ம ஒயரிங் வித்தியாசம் பாருங்க. பக்கா எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு விட்டுருங்க அடுத்த வாட்டி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ட்ரெயின் கொடுத்துட்டே இருப்பேன் ஒயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி. இப்போ நான் கடைசி காம்படிஷன் தெரியல பேங்காக்ல நடந்தது. ஆமா சொன்னாங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே ஒயரிங் செலவு பண்ணிச்சு. சரி சரி சரி. அப்போ தான் சவுண்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும். ஒயரிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயரிங் காம்பனி நிறைய பேர் நினச்சாங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஒயரிங் ஏதோ ஒன்று போட்டால் நடந்துடும் சொல்லி. அது கிடையவே கிடையாது. அது ஒயரிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒண்ணுமே சொல்லல. ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு. செலக்ட் இது பண்ணுறது வந்து எனக்கு வரணும். எனக்கு நம்ம ஒரு நம்பிக்கை வரணும். கரெக்ட் கரெக்ட். தப்பா நினைக்க கூடாது. நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ரொம்ப நோண்டி கேட்குறேன்னு தப்பா நினைக்காங்க. அவர்கிட்ட வியாசர் சொன்னேன். நான் அடிபட்டேன். எனக்கு என்னென்ன எனக்கு விவரத்தை சொல்லுங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸ்பீக்கர் மட்டும் டைமிங் மட்டும் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். விட்டுருங்க. இதில் பண்ண முடியுமான்னு பண்ணி தரேன். சரி நம்பிக்கை வந்துருச்சா சார்? அக்கா நம்பிக்கை 100க்கு 1000 ரொம்ப நன்றி.
நினைச்சே பார்க்க என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவு ரொம்ப ரொம்ப நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நீங்க அந்த பழைய செட்டை நீங்க கேட்டீங்கன்னா நான் கேட்கல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிருப்பீங்க. நீங்க கேட்கல, அதனால அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை. நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா யாருப்பா இதை மாட்டினா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவு ஒரு பார்த்து ஒயரிங் வெளியே போட்டிருந்தாங்க, அவ்வளோ சீப்பாக இருந்த ஒயரிங். அந்த நீ கேட்டு அதான் இவ்வளோ நீங்க பண்றீங்களா சார்? அந்த நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த செட்டை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவு மோசமா இருந்தது. விளையாட்டு சொல்லலை. இதே மாதிரி என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிட்டு இங்க வந்துட்டு 2 வண்டிக்கு அந்த வரிசை தான் நிக்குது. வெளியே மாட்டிட்டு வந்து கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணாம இருந்தோம். இப்போ சில வேலைக்கு எடுத்து ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம், அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை சார், ப்ராப்பர் இப்போ நீங்கள் ப்ராப்பராக இப்படி பண்ணுறோம் இப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருந்தா வந்திருப்போம். இப்போ தெரியல. இப்போ இங்கே இந்த மாதிரி கூட இருக்குன்னு எமாவுக்கு வந்த அப்புறம் தான் எல்லாம் நமக்கு தெரியுது. இல்லைன்னா உலகத்துக்கு தெரியாது. இல்லை உங்களை மேல இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ எவ்வளோ தெரியாம இருக்கு. இல்லைன்னு வச்சிருங்க, நீங்க இல்லைன்னா அப்போ இப்படி போட்டு உண்மைதான். கேட்க பிடிக்கல. ஆமா, என்ன பண்ண முடியும்? நீங்க சாதாரண நம்ம விட்டு போயிருப்போம். இப்போ நம்ம அடுத்தது என்ன போலான்னு வந்துருதுல மனசுல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம தான் சொல்லணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க சார். நீங்க வேற, நான் என்ன நிலமையில இருந்து நமக்கு தெரியாது. ஹாய் வாய்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டக. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிறிஸ்டா வண்டிக்கு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெளியே எல்லாமே பண்ணுறாங்க. காம்பனன்ட்ஸ், ஜேஎல் காம்பனன்ட்ஸு, இன்ஃபினிட்டி ஆம்ப் சம்திங் என்ன போட்டாங்க, சப் எல்லாமே அவரே போட்டார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி எனக்கு ஆடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு கேட்கவே பிடிக்க மாட்டேங்குது, எல்லாமே கழட்டி வீசி இல்லாமல் தோணுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. எனக்கு இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணித்தாங்க, எனக்கு அதுக்கு மேலே நான் எக்ஸ்பென்ஸ் பண்ண விரும்பலை. பிகாஸ் என்னன்னா, அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டார். ஸோ அவர் மறுபடியும் அதில் வந்து அவருக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. ஸோ நம்ம அவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லியே தான் சொன்னார், எனக்கு அவுட்புட் வரலைன்னா கண்டிப்பாக நான் எல்லாமே கரெக்டாக தாங்க போகிறேன், கண்டிப்பாக. சரி, நான் சேலஞ்ச் பண்ணி அதை மாட்டணும், அவுட்புட் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு. என்னென்ன மாட்டோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சவுண்ட் மேகாஸோட MP6 ப்ராசஸர் மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் ப்ராசஸர், 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வந்திருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு ஒரு மோனோ பிளாக் ஒன்று நம்ம அதில் ஆட் பண்ணோம். இந்த 2 எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம அதில் ஆட் பண்ணோம். ஃபைனலாக நம்ம இம்ரான் சார் வந்து டியூனிங் பண்ணார். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ தாங்க இந்த ஸ்பீக்கரில் இப்படியெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு அவர் ரிவ்யூ கொடுத்து போனார். அவ்வளோ ஹாப்பியாக போனார் அவர். அவர் ஃபேஸை பார்த்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம எம்மாவில் போயிட்டு கப் அடிச்சு எல்லாமே பார்த்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோலாம் கேட்டார். இதே மாதிரி வந்துருமானா கண்டிப்பாக வரும்னு சொன்னோம். கஸ்டமருக்கு அதே மாதிரி நம்ம அவுட்புட் கொடுத்தோம். இம்ரான் சார் டியூன் பண்ணி ஃபைனலாக அவங்களுக்கு டெமோ காமிச்சோன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபை. அவங்க ஃபேமிலியே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே பெரிய ஆடியோ லவர். அவங்க எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போனாங்க. ஏதோ ஒன்று ஆடியோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்தீங்கன்னா வாங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எம்மா காம்படிஷன் தாய்லாண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2வது மறுபடியும் ஒரு கப்பு நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தாய்லாந்து போயிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கான அவார்ட்ஸ் எல்லாமே தான். இது போன டைம் வாங்கினது இது எல்லாமே எம்மாக்கான அவார்டு தான். அடுத்த அவார்டுக்கு வேண்டி வெயிட்டிங். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸ் அடித்து வச்சிட்டோம். அடுத்த எம்மாக்கு இதுக்கு வந்து எம்மாக்காகவே இந்த இடத்த நாங்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்து தாய்லாண்டில் காம்படிஷன் வருது. இனி 3 காம்படிஷன் இருக்குது. போய் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இம்ரான் சாரும் இங்கே டைட் ஷெடியூலில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு மாறி இது பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்க, 10 நாள் இருக்காங்க, மறுபடியும் கிளம்பி போயிடறாங்க பேங்காக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்து ஸ்டே டியூன் தாங்க. நீங்கள் அடுத்தடுத்து வாங்க போகிற கப்பு எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இது எல்லாமே கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. அண்டில் தென் see you. Bye. This is Afri from Aram Kattakas.